வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ஃபேவரட்டான கொத்து பரோட்டா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நறுக்கிய தக்காளி 1 சேர்த்துக்கலாம். தக்காளியை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் 4 பரோட்டா எடுத்திருக்கேங்க. ஃப்ரெஷ் பரோட்டா இல்லாட்டி நீங்கள் லெஃப்ட் ஓவர் பரோட்டா கூட எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு வச்சுக்கோங்க. கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு 4 பரோட்டாவுக்கு 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த முட்டையை சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. முட்டை நல்லா உதிரியாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணுங்க. இது கூட நம்ம பிச்சு வச்ச பரோட்டாவை சேர்த்துடலாம். முட்டை மசாலாவோட பரோட்டாவை ஒரு 2 நிமிஷம் மாதிரி நல்லா சுருள வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பரோட்டாலாம் நல்லா சுருண்டு வந்தப்புறம் இது கூட சிக்கன் சால்னா 1/2 கப் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வெஜ் குருமா, மட்டன் குருமா இல்லை பிளெயின் குருமா எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை தோசை கரண்டியில் இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது பரோட்டா முட்டை எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. பரோட்டா இன்னும் பொடியாக ஆகிரும். நீங்கள் டம்ளர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பரோட்டா நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ கடைசியாக இதில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். கொத்து பரோட்டா பண்ணும்போது குருமா சேர்த்து பண்ணுங்கள். குருமா சேர்த்து பண்ணாட்டி பரோட்டா எல்லாம் உதிரியாக நிற்கும், ஒன்றா சேர்ந்து வராது. பரோட்டா மட்டும் கூட நம்ம கடையில் வாங்கி இந்த கொத்து பரோட்டா வீட்டில் ரெடி பண்ணலாம். அவ்வளோதாங்க, கொத்து பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக இது ஹோட்டலில் கிடைக்கிற டேஸ்ட்லேயே இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.